இந்த கட்சி வந்து ஏறக்குறைய 27 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து 27 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து ஆனாலும் கூட இன்னமும் அந்த கட்சி வந்து இன்னும் வீறு கொண்டு தான் இருக்குது, இன்னும் வேகமாக இருக்குது. புதுச்சேரியில் மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வளர்ச்சி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி 30 தொகுதியிலையும் வந்து புதுச்சேரியில் வந்து நம்ம மாகியான உட்பட நமக்கு வந்து நிற்கிறதுக்கு வந்து வேட்பாளர் இருக்கிறார், கட்சி இருக்குது. மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வளர்ச்சியாக வந்து கட்சி பார்த்துன்னு இருக்குது. இன்றைக்கி பாண்டிச்சேரியில் இருக்கிற கட்சியில் முதன்மை கட்சி நம்ம தான். அதை வந்து பெருமையாக சொல்லலாம். பெருமைக்காக நம்ம கட்சியை மேடையில் பேசலை. எந்த கட்சியும் இந்த ஜனநாயக கட்டமைப்பு கிடையாது. இதை ஒரு நாளில் ஏற்படுத்தப்பட்ட கட்சி இல்லை, நூற்றாண்டு கண்ட கட்சி. பல போராட்டங்கள், பல தியாகம், பல உயிரிழப்பு, பல மாநாடு, பல கூட்டம், பலதை பார்த்த கட்சி இது. பலதை பார்த்து வளர்ந்த கட்சி இது. இது வந்து ஒரு கொள்கை முரசு கட்சி. இது ஏதோ ஒரு ஆள் நம்ம தாத்தா காலத்துலேருந்து வளர்ந்து விடப்பட்ட கட்சி. நம்ம ரத்தத்தில் ஊறி போனது. ஏதாவது வந்தேறிங்க சில எதிர்பார்ப்பில் தேடி வரவங்க போனால் 1-2 பேர்கள் அசையலாம் மொழியாக இது ஒரு எஃகு கோட்டை இது. அதனால தான் இன்றைக்கி எத்தனையோ பண முதலாளிகள் வந்து இந்த புதுச்சேரியில் வந்து இறங்கி வந்து வேலை பார்த்தாலும் கூட நம்மளால் வந்து அவங்களால வந்து தொட்டு பார்ப்போம். நாங்கள் வந்து வெற்றி பெறத்துக்கோசம் பொறுத்த கட்சி இல்லை, வெற்றி பெறத்துக்கோசம் இந்த கட்சிக்கு வந்தவங்க இல்லை. நாங்கள் இன்றைக்கி வந்து தேர்தல் வேலை செய்கிறோம், ஜனநாயக வேலை செய்கிறோம், மக்களுக்கான தொண்டுகளை செய்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வெற்றி பெறும், வாய்ப்பு இல்லாட்டாலும் திருப்பி இந்த இயக்கத்தில் மக்களுக்கான பணியை தொடர்ந்து செய்வோம். நம்ம திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்குன்னு, நம்ம தலைவரை ஏற்றுக்குன்னு, நம்ம கொள்கைகளை ஏற்றுக்குன்னு இதில் பயணிக்கிறோம். அதில் மிகச்சிறந்த முறையில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பயணிச்சுன்னு இருக்கோம். புதுச்சேரி முழுக்க மக்கள் நம்ம நம்புகிறாங்க. நம்ம அமைதியாகவும் ஆர்ப்பரிப்பு இல்லாமலும் இந்த அரசியல் செஞ்சுன்னு இருக்கோம். இன்றைக்கி வந்து 25 தொகுதியில் கேண்டிடேட்டை இன்றைக்கே சொல்லக்கூடிய ஒரு கட்சி இதுனா நம்ம தான். ஏதோ பேரளவில் குப்பம் சுப்பனை கூட்டு சொல்லலாம். நம்ம பேரளவுலாம் கிடையாது. மக்களோடு மக்களாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற இந்த கொள்கையில் ஊறி போனவங்கள தான் நம்ம இன்றைக்கி வந்து நினச்சின்னு இருக்கோம். அதனால் யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கக்கூடிய சீட்டு, அது கூட்டணிக்கு கொடுக்கக்கூடிய சீட்டு நம்ம வெற்றி பெற வைப்போம். நிச்சயமாக 2020 ஆட்டம் நம்மளுது. 2020 எவ்வளோ பெரிய முதலாளிகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய ஆட்சியாளர்கள் வந்து நம்மளுக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுத்தாலும், மத்திய அரசே வந்து இங்கே வந்து படையெடுத்து வந்தாலும், மத்திய அமைச்சர்கள் நிறைய படையெடுத்து தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளை வீழ்த்த முடியாதவங்க பல வியூகம் அமைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து ஷார்லஸ்ன்னு ஒரு வியூகம் அமைக்கிறாங்க, ஒரு பக்கம் மல்லாடி கிருஷ்ணராவ்னு ஒரு வியூகம் அமைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அந்த பேர் சொல்ல விரும்பாதவங்க ஒரு வியூகம் அமைக்கிறாங்க. இந்த அவங்களுக்கு என்னன்னா பிஜேபி சொல்லி இந்த ஊரில் ஓட்டு வாங்க முடியாது, பிஜேபி என்ஆரையும் சொல்லி ஓட்டு வாங்க முடியாது, பிஜேபி என்ஆர் ஏடிஎம்கே சொல்லி ஓட்டு வாங்க முடியாது. இவனு ஒரு மாதிரியான அமைப்பாக இருக்காங்க. இவங்களை உடைக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு பல வகையில் வராங்க. நம்மளுடைய தொகுதிகளில் பல தொலைகளை கொடுக்குறாங்க. நம்முடைய அண்ணா ராமசாமி அவர்கள் சொன்னது போல், நம்முடைய செந்தில் அவர்கள் சொன்னது போல், சம்பத் அவர் சொன்னது போல், பணத்தால் இந்த ஊர் மக்கள் வந்து வாங்கிட்டு சுய கௌரவமும் தன்மானமும் மிக்க மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி இது.